பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே மிதந்து பாமணக்க பூமணக்க புகழ்மணக்க பெருமையுடன் வீற்றிருக்கும் தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம் கூறி கவின்மிகு காவிரியும் கொண்டலும் குவளையும் கலந்து மனம் வீச வண்டலும் மலையும் வானூர உயர்ந்து நெஞ்சையும் தென்றலும் அசைந்து இசைந்து தமிழ் மனம் பரப்பிட சோறு மணக்கும் மடங்குகளும் நீர் மணக்கும் நெற்றியும் நீண்ட நெடிய புகழ்பாடும் நாமக்கல் மாவட்டத்தை அலங்கரிக்கும் பாகை தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். நான் இப்பொழுது இக்காலத்தில் காமராஜர் இருந்திருப்பின் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். விருதுப்பட்டி ஈன்றெடுத்த வீர திருமகன், தமிழகம் தந்த தவப்புதல்வன், கருணை உள்ளம் கொண்டவர் நம் தலைவர் கர்ம வீரர் காமராஜர். எண்ணிலடங்கா மக்களின் ஏக்க பெருமூச்சாய் இன்றும் இதயங்களில் வாழ்பவர். அரசியல் சமூகம் என தமிழகத்தின் ஒவ்வொரு அசைவிலும் காமராஜர் இருந்திருந்தால் என ஏங்கி தவிப்போர் ஏராளம். மறக்க முடியுமா மாமனிதன் காமராஜரை? அரசியலை காதலித்தே அர்ப்பணித்தார் மத்தியில் தன்னையே அரசியலுக்கு கரைத்திட்ட கங்கை அவர். காமராஜரின் ஆட்சி தமிழகத்தின் ஒரு சகாப்தம். உலகையே அதிர வைத்த கிங்மேக்கர் காமராஜர் அரசியல் உலகின் அகராதி. ஆகட்டும் பார்க்கலாம் என்னும் மந்திர சொல்லால் அகிலத்தையே தன்வசப்படுத்தியவர். குலக்கல்வியை குழிதோண்டி புதைத்தவர். கல்வி ஒளியேற்றிய ஆதவன். ஒற்றை இலக்க அமைச்சர்களால் ஒப்பற்ற சாதனை, மதிய உணவு திட்டத்தால் மகத்தான புரட்சி. இத்தனை சிறப்புகளை கொண்ட காமராஜர் இருந்திருந்தால் தமிழகம் பல்வேறு துறைகளில் பல்வேறு மாற்றங்கள் அடைந்திருக்கும். அணைகள் பல உதயமாகி இருக்கும். காவிரி, தென்பண்ணை, பாலாறு வற்றாத ஜீவநதியாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கும். முப்பருவ விவசாயம் முக்கணிச்சுவையாய் இனிமையாகி இருக்கும். விவசாய நிலத்தில் குளங்கள், ஆஹா, மிக மிக சிறப்பான திட்டம். வீணாகி போகும் மழை நீரை சேமிக்க சிறந்த திட்டமாகி இருக்கும். இத்திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் பல மடங்கு உயர்ந்திருக்கும். பண்ணை குட்டைகளை ஏற்படுத்தி பல முனை வருமானம் பெருக வழிவகை செய்திருப்பார். கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும், தேசத்தில் நீர்வளம் வேண்டும். ஆம், நதிகள் இணைப்பு தேசத்தில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தி இருக்கும். மாநில நதிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா? காடுகள் வளர்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருண பகவான் வாழும் பூமியாக தமிழகத்தை மாற்றியிருப்பார். தஞ்சை மண் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் அல்ல, இந்தியாவின் நெற்களஞ்சியமாக மாறியிருக்கும். விருதுநகரில் பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் பல விளைநிலங்கள் வானம் பார்த்த பூமியாக காட்சியளிக்கின்றன. கர்ம வீரர் காமராஜர் இருந்திருந்தால் கரிசல் பூமிகள் கழனி பூமியாக மாறியிருக்குமே. டெல்டா மாவட்டம் பாலைவனமாகுமா என்ற அச்ச உணர்வு இருந்திருக்குமா? வெடி விபத்தில் வாழும் பல்வேறு மக்களின் வாழ்க்கையில் பல முனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். தாய்மொழியாம் தமிழ் மொழியை இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் சிறப்பு பெற்ற மொழியாக மாற்றியிருப்பார். உயர்கல்வியை உலகின் எத்திசையிலும் கற்க வழிவகை செய்திருப்பார். அரசு பள்ளிகள் அகில உலக தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் பெற்றிருக்குமே. சிவகாசி வெடிவிபத்தில் பல்வேறு உயிர்களின் அவலக்குரல் கேட்டிருக்குமா? தமிழகம் எதிர்கொள்ளும் விவசாய பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை, மீன்வள பிரச்சனை, இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்திருக்கும். தமிழகத்தில் பல லட்சம் குளங்களை காணோம், பல ஏரிகளை காணோம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 15 குளங்கள் இருந்த எங்கள் கிராமத்தில் தற்போது 3 குளங்களே உள்ளன. யாரிடம் சொல்வது? காமராஜரிடம் சொல்லலாம். அரசு அலுவலகங்கள், காவல்துறை, நீதிமன்றங்கள் இயந்திரமாக இயங்கி அட்சய பாத்திர நீர்நிலைகளுக்கு திறப்பு விழா கண்டிருப்போம். நெஞ்சில் ஈரமுள்ள தலைவன் காமராஜர் இருந்திருந்தால் நெருப்பு பூமியாக தமிழகம் மாறி இருக்குமா? கருணை உள்ளம் கொண்ட தலைவர் காமராஜர் இருந்திருந்தால் கம்மா குளங்கள் தான் வறண்டிருக்குமா? விவேகமுள்ள தலைவன் காமராஜர் இருந்திருந்தால் விவசாய நிலங்கள் வானம் பார்த்த பூமியாக காட்சியளிக்குமா? பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருந்தால் தமிழகம் பேரிடரில் வீழ்ந்திடுமா? கருணை கடல் காமராஜர் இருந்திருந்தால் மீனவர்களின் வாழ்க்கை கண்ணீரில் மிதக்குமா? பாசமுள்ள தலைவன் காமராஜர் இருந்திருந்தால் தமிழகம்தான் பாலைவனமாகுமா? கர்ம வீரர் காமராஜர் இருந்திருந்தால் மலை, மணல் என கனிம வளங்கள் சுரண்டப்பட்டிருக்குமா? இளமை துடிப்புடன் செயல்படும் காமராஜர் இருந்திருந்தால் இளைஞர்களின் வாழ்க்கை வேலை வாய்ப்பின்றி வீணாகி போகுமா? ஓ தமிழனே, இத்தனை ஆண்டுகளாகியும் காமராஜரை போல் ஒரு தலைவனை தர முடிந்ததா? இல்லை பார்க்கத்தான் முடிந்ததா? காமராஜரின் உழைப்பையும் சேமிப்பையும் எறும்புகளிடமும் தேனீக்களிடமும் மட்டுமே பார்க்க முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. காமராஜரே, நீ வர வேண்டும், தமிழன் தலை நிமிர நல்லாட்சி தந்திட வேண்டும் என்று கூறி, இதழ்கள் இணைந்தால் மலராகுமே, மலர்கள் இணைந்தால் மாலையாகுமே, மாலைக்கு மயங்காத கண்களுண்டோ, நறு மனத்தை விரும்பாத மனங்களுண்டோ, இன்சொல்லிற்கு இசையா செவிகளுண்டோ, என் உரை கேட்காத உள்ளங்களுண்டோ, உரை வீச்சில் உணர்வு கலந்தேன் நாளைய விடியலுக்காக. நல்லதே நடக்கும், நலன்பல விளைந்திடவே, உண்மையை கூறினேன் வார்த்தை விதைகளாக. உணர்ந்திடு மனிதா, உணர்ந்திடு. எனக்கு பேச சிறு துளிகளே அனுமதி.
பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.